ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாரையும் உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் தான் பார்க்க போகிறோம். குக்கிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டே கோபி மஞ்சூரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோபி மஞ்சூரி இந்த மாதிரி சூப்பராக செமையாக டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக வரது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபி மஞ்சூரி செய்யறதுக்கு சின்ன சைஸ் இருக்கிற காலிஃப்ளவரை வந்து நான் கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லையும் கல்லுப்புலையும் போட்டு நல்லா ஒரு ஆஃப் பாயில் பண்ணி வேக வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். அந்த பெரிய வெங்காயத்தை வந்து நான் முக்கால்வாசி வந்து சிறுவாகவும் ஒரு கால்வாசி வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்குலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் கொஞ்சம் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு, ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா வீட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, உப்புத்தூள், இதெல்லாம் வச்சுட்டு தாங்க நம்ம இப்போ கோபி மஞ்சூரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கோபி மஞ்சூரி செய்யறதுக்கு நம்ம கோபி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து கார்ன்ஃப்ளவரும் ப்ளஸ் வந்து மைதா மாவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் உப்புத்தூள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து உப்பு போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற ஈரத்துலேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலக்கிக்கலாம். லைட்டாக இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி மீடியமாக நான் வந்து கலக்கி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரு ப்ளஸ் மைதா மாவு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இது கலக்கி வச்சிட்ட பிறகு ஒரு பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். காய வச்ச பிறகு இது கோபி மஞ்சூரியை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கடாய் நிறைய போட்டுடலாம், ஏன்னா இது வந்து வெந்த உடனே சுருங்கிடும் நமக்கு. இப்போ பார்க்க அதிகமாக தெரிஞ்சாலும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் காலியாக தெரியும். ஆனால் நம்ம வந்து கடாய் நிறைய போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன பூ தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறைய பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுனாக்கா இதுக்கு அப்படியே டபுள் மடங்கு பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது சிகப்பெல்லாம் ஆகாதுங்க, வெள்ளையாகவே தான் இருக்கும். நம்மளாம் அந்த மேலே இருக்கிற மசாலா கொஞ்சம் வெந்த பிறகு எடுத்து வச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் வச்சுக்கின்னு தான் இருக்கும். அப்போ தாங்க கோபி மஞ்சூரி அந்த கடிக்கும் போது அந்த இது வரும் நமக்கு. இந்த தட்டில் வச்சுக்கலாம். நான் கேஸில் வேறு பாத்திரம் வச்சுருக்கேன். வேறு பாத்திரம் வச்சுட்டு நம்ம கோபி மஞ்சூரி ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆயிலிருந்தே நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஏற்கனவே நல்லா சூடாக இருக்கிற ஆயில் தான், அதனால் நம்ம உடனே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் போடுறேன்.
இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பக்கம் இருக்கு இல்லையா, இந்த சூடான எண்ணெயில் இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம் இது வதங்கினே இருக்குது. இந்த வதங்குற ஸ்டேஜில் வந்து நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ப்ளஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம்ல அதுவும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ரொம்ப கருக வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக அந்த பச்சை வாசனை போயிட்டு ஓரளவுக்கு மீடியமாக வெங்காயத்தை வந்து அப்படியே எடுத்துடலாம். வதக்கின வெங்காயத்தை இது மேலே அப்படி போட்டு வச்சிடலாம் இந்த தட்டிலேயே. இப்போ இந்த பக்கம் இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பாதி வச்சுருக்கிறதுல பாதி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, தக்காளி போட்டுட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், இது ரெண்டுத்தையுமே போட்டுடுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா, அந்த தக்காளி, அந்த போட்ட மசாலா தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வேகும். பாருங்க, நம்ம எதுவும் கலரு எதுவுமே போடல, சில்லி சாஸ், சோயா சாஸ் எதுவுமே போடலைங்க. இதில் இருக்கிற கலரே நல்ல ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வெந்துருச்சு. நம்ம உப்பு கொஞ்சம் இந்த இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃப்ரைக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த தக்காளி இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். செம்மையாக அந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும், போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி அந்த காலிஃப்ளவரு ப்ளஸ் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது நமக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இது ட்ரை பண்ணிட்டேன், கிரேவி நல்லா தண்ணியாக தான் இருந்தது, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டுக்கிறேன், ப்ளஸ் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, கோபி மஞ்சூரி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே வந்து கொத்தமல்லி தழை, நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம், ஆனியன் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு செம்மையாக சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வரைக்கும் ரேகா ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்தது செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.